ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி பார்க்குறோம். இது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்திருந்த டாபிக் தான். ஸோ இதை பத்தின சின்ன இன்ட்ரடக்ஷன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரிலிம்ஸுக்கு இதுவே போதும். மெயின்ஸுக்கும் நீங்க ஃபேக்டா இதை எழுதுறதுக்கு இந்த கண்டென்ட் வந்து போதுமானதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆர்டிகல் 324ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட காம்போசிஷன் அப்படின்னா இதுல யாரெல்லாம் இருப்பாங்க, சேர்மேன் யாரு, அண்ட் அது எந்த எவ்வளவு மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நமக்கு வந்து காம்போசிஷன் 1+2 அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க கூட ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ காம்போசிஷன் நமக்கு 1+2 அப்படிங்கறதா இருக்கு. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. மொத்தமா 3 பேர் இருக்காங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட், இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்றா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. அவரே வந்து அப்படியே அப்பாயிண்ட் பண்ணிடுவாரான்னு பார்த்தா கிடையாது. செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்கு. அதுல மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. அவங்க தான் கலந்து பேசி இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு தேவையான கமிஷனர்ஸ் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 3 பேரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நமக்கு லோக்சபால பிரைம் மினிஸ்டர் வந்து நமக்கு யூனியன் மினிஸ்டரா இருப்பாரா, யூனியன் மினிஸ்டர் நாமினேட்டட் பை அ பிரைம் மினிஸ்டர். ஒரு யூனியன் மினிஸ்டர், அந்த யூனியன் மினிஸ்டரை பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணிருக்கணும். எலெக்ட் கிடையாது, நாமினேட், தேர்ந்தெடுத்திருக்கணும். அவங்கள ஒரு மெம்பர் வந்து இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர் வந்து இருப்பாங்க. ஸோ மொத்தமா 3 பேர் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருக்காரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் யாரை வந்து யூனியன் கவர்மெண்ட்ல யூனியன் மினிஸ்டரா யாரை நாமினேட் பண்ணிருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி லோக்சபால இருக்கிற லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இதோட டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமா 6 வருஷம் இல்லாட்டி 65 வயசு அப்படிங்கிறது தான் டென்யூரா இருக்கு. ரிமூவல், இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எந்த கிரவுண்ட்ல ரிமூவ் பண்ணுவாங்களோ, எந்த கிரவுண்டோட பேசிஸ்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே கிரவுண்ட்ல இவங்களை இம்பீச் பண்ணுவாங்க. மத்த கமிஷனர்ஸ் இருக்காங்கல்ல, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லாம மத்தவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ரெக்கமெண்டேஷனோட அவங்கள ரிமூவ் பண்றாங்க. அடுத்து ரெசிக்னேஷன். இவங்க வந்து எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் வந்து கமிஷனரா எலெக்ஷன் கமிஷனரா இல்ல அப்படின்னா இந்த ஒரு ரெசிக்னேஷன் லெட்டரை யாரு கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க டைரக்டா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஸோ அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. 3 செலக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க ரெசிக்னேஷன் லெட்டரையும் நமக்கு எலெக்ஷன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் கொடுத்துட்றாங்க. அடுத்து போஸ்ட் டென்யூர் அப்படிங்கிறது என்னன்னா இவங்களோட பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாச்சும் வேலைகள் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா யூனியன் கவர்மெண்ட்ல இவங்க வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளா தான் இருக்காங்க. ஜட்ஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அவங்க எந்த ஒரு வேலையிலுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கு அவங்க பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூனியன் கவர்மெண்ட்ல அவங்க வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிளா தான் இருக்காங்க. இவங்க என்னெல்லாம் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் சூப்பரிண்டென்ஸ். ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு நிகரான இம்பீச்மெண்ட் அப்படின்னா பவர்ஸும் தகுந்த மாதிரி தான் இருக்கு. அதோட டைரக்ஷன்ஸ், கண்ட்ரோல்ஸ், எதுக்கெல்லாம் எலெக்ஷன்ஸ் ஓவர் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எலெக்ஷன் நடக்குது, அதோட ஆஃபீஸர்ஸ் இல்ல பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் எல்லாத்துக்குமே சுப்ரீம் அத்தாரிட்டி யாரு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறதான். ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா அதை நமக்கு டெலிகிராம்ல என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. கமெண்ட்லயும் உங்களுடைய வியூஸை வந்து கொடுங்க. அதே மாதிரி இப்ப நமக்கு 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது புதுசா அடுத்து 2025ல வரப்போற குரூப் 1, 2 and 4ஓட ப்ரிலிம்ஸ்க்காக லான்ச் பண்ணிருக்கோம். ஃபுல் ஃப்ரீ. அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்து என்னன்னு சொல்லிட்டு ஓவரால் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல டே டு டே அப்டேட்ஸ்க்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.